அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறது இருந்தாலும் அவளை இதயம் தேடுதே யாரது 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 என்னடி இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பசியும் காணுமாடி நேரம் வேற ஆகிக்கிட்டே இருக்க ஏய் இங்கே நிக்கிறது போர் அடிக்கடி பக்கத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கும் அங்க பானிபூரி டேஸ்டா இருக்குப்பா அங்க போய் சாப்பிட்டுட்டு இருப்போமா ஐயோ வேண்டாப்பா எங்க அண்ணன் திடீர்னு இந்த நேரம் போனா நான் பானிபூரி சாப்பிடறத மட்டும் பார்த்தானா என்ன கொண்டு விடுவான் நான் வரலப்பா ஏய் உன் அண்ணன் என்ன இப்ப இங்கேயே வரப்போறா உன் அண்ணன் கடையில தானே வேலை பார்த்துட்டு இருப்பா வாடி ப்ளீஸ் சாப்பிடுவோம் எனக்கும் சாப்பிடணும்னு தான் ஆசையா இருக்கு ஆனா ஏறாதா உன்கிட்ட காசு இல்லையோ பரவாயில்ல என்கிட்ட இருக்கு நம்ம இருக்கிற காசுல ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வா அனிதா என்கிட்ட காசுலாம் இருக்குடி ஒருவேளை எங்க அண்ணன் சாயந்தர நேரம் ஆயிட்டுல ஸ்கூல்ல இருந்து வீட்டுல கொண்டு விடலாம் நீ ஸ்கூலுக்கு வந்துட்டா இங்க என்ன தேடி பாப்பான் இல்லைன்னா திட்டுவாளாடி அதுக்கு தான் பயமா இருக்கு ஏய் அதெல்லாம் உங்க அண்ணன் இப்போ வரமாட்டாரு வா நம்ம போய் சாப்பிடுவோம் எதனால பாத்துக்கலாம் அம்மாச்சி அம்மாச்சி இதோ வரேன்ப்பா ஆல்வின் ராஜா ஏல இந்த நேரத்துல வந்திருக்கா கடை அடிச்சிட்டியோ கடல்லாம் அடிக்கலாம் அம்மாச்சி பக்கத்து தெரு மாணிக்கண்ணன் இருக்காங்களே அவங்க வண்டி பஞ்சரா அதான் வீட்டுல வந்து பார்த்து தருவியான்னு கேட்டாங்க சரி அதான் வீட்டுல போய் பார்த்து கொடுக்கலாமேன்னு கிளம்புறேன் ஏல ஆல்வின் கண்ணு இப்படி வீடு வீடாலாம் வந்து பஞ்சர் பார்க்காதல அதே பழக்கத்துக்கு வச்சுக்கிடுவாங்க கடைக்கு வந்தா பாரு இல்லாட்டி நான் வரலன்னு சொல்லிரு அம்மாச்சி அப்படி சொல்லாதீங்க அம்மாச்சி அவங்க பாவம் இல்ல அம்மாச்சி அவங்க மூட்டு வழியால கால் வீங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த காலை வச்சுட்டு எப்படி அம்மாச்சி அவரால் வண்டியை கடைக்கு தள்ளிட்டு வர முடியும் இந்த பாருங்க நான் அவங்க வீட்டுல போய் அவங்களுக்கு பஞ்சர் பார்த்து கொடுத்துருக்கேன் அவங்க எனக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க இதே அவங்க வண்டியை தள்ளிட்டு வந்து நம்ம கடையில பார்த்துருந்தா எனக்கு வெறும் 50 ரூபாய் தான் கிடைச்சிருக்கோம் நான் அவங்களுக்கு உதவியும் செஞ்ச மாதிரி ஆச்சு அவங்க எனக்கு நிறைய காசு கொடுத்த மாதிரி ஆச்சு இதுல எனக்கு சந்தோஷம் தானே சரிப்பா ஆல்வின் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அததான் நீ செய்வா ஆமா கையில கவர் வச்சிருக்க என்னது அம்மாச்சி தங்கச்சிங்களா காலேஜ்ல இருந்துலாம் வந்திருப்பாங்களே அப்புறம் கையில காசும் கிடைச்சிச்சு பாத்தீங்களா அதான் டீ கடையில சுட சுட வடை போட்டுட்டு இருந்தாங்க அதான் டீயோட வச்சு சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கச்சிங்க 2 பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் எங்க உள்ள இருக்காங்க நேகா காலேஜ் முடிச்சு வந்துட்டா ஆனா உன் சின்ன தங்கச்சி ராதா இன்னும் வரலையில ஸ்கூல் முடிஞ்சு என்னது இன்னும் ராதா ஸ்கூல் முடிச்சு வரலையா அவளுக்கு 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல் விட்டோம்ல 5 மணி ஆயிட்டு இன்னும் வராம அவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவ என்ன நேகாவா விட்டோட சட்டுன்னு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவ ஃப்ரெண்டுகளோட அரட்டை அடிச்சுக்கிட்டு தான் கிடப்பா பையன் வருவா சரி கண்ணு அவ வருவா நீ கடைக்கு கிளம்பு இல்ல அம்மாச்சி நான் போய் அவளை ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு கடைக்கு போறேன் ஆமா நம்ம சொன்னோன்னு நான் போய் கேட்டுருவான் தங்கச்சி கொஞ்ச நேரம் காணணும்னு என்ன துடி துடிக்கும் அந்த கழுதைக்கு கொஞ்சமாச்சும் மனசுல பயம் இருக்குதா ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு வரணும்னு சுத்திக்கிட்டு அலையிறா அம்மாச்சி வடை சூடா இருக்கு நீ சாப்பிட்டுரு சாப்பிடுறேப்பா ராதா அந்த அண்ணன் வேற கோவத்துல வராருடி ஏன்டி நீ இப்படி பண்ண அவர் வண்டியில ஏன் கள்ளத்துக்கு எரிஞ்ச வரட்டும்டி அவன் பெரிய இவனோ நம்ம நின்னுட்டு இருக்கமே நம்ம மூஞ்சில தண்ணி அடிச்சிட்டு போறா எவ்வளவு திமிரு
ஏ பாப்பா எதுக்கு கள்ள தூக்கி வண்டியில இருந்தா? இந்த பாருங்கண்ணா, வண்டியில இருந்தே நீ சந்தோஷப்பட்டுடுங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு உங்க மூஞ்சிலே கலத்துக்கு எரிஞ்சிருக்கணும். நல்ல எரிவ பாப்பா. அப்படி நீ எரியிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நாங்க நின்னுகிட்டு இருக்கிறதோட தெரியாம ரோட்ல இருக்க தண்ணி எங்க மூஞ்சில அடிச்சு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்களுக்கு கோவம் வராதா? ஏன் பாப்பா, தண்ணி தானே மூஞ்சில பட்டுச்சு, அதுக்கு நீ என் வண்டி இண்டிகேட்டர் ஓடிப்பியா? சாரிண்ணா, அவ மூஞ்சில தண்ணி போட்டுதான் ஏதோ கோவத்துல கள்ள தூக்கி எரிஞ்சிட்டா. நான் உங்களுக்காக மன்னிப்பு கேக்குறேண்ணா. நீ ஏன்டி சாரி கேட்கா? அவன் பெரிய இவன் மாதிரி நம்ம மூஞ்சில தண்ணி அடிச்சிட்டு நம்மகிட்ட சாரியோட கேட்காம போய்கிட்டு இருப்பான். நம்ம அவன்கிட்ட சாரி கேட்கணுமா? என்ன பாப்பா, நீனு சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட மரியாதை கொடுத்துட்டு பேசிட்டா, நீ என்னடா என்ன அவையவன் சொல்லிட்டு இருக்க? மூஞ்சில பட்டு தண்ணிய ஒரு 10 ரூபாய் சோப் வாங்கி போட்டா அது கிளீன் ஆயிட போகுது. ஆனா நீ உடச்சல இண்டிகேட்டர், அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 5000. அது என்ன விலையா இருந்தா எனக்கு என்ன? நீ என் மேல தண்ணி அடிச்சா நான் அதுக்கு அவன் இண்டிகேட்டர் உடைச்சாச்சு. சரியா போச்சு. பாடி இவன்கிட்ட எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும்? ஏய் நாடி எங்க போற? எங்க கிளம்பியாச்சு? என்னது டீ போட்டு பேசுறா? மரியாதை. ஏய் அப்படி தாண்டி கூப்பிடுவேன். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ என்னையே டா போட்டு கூப்பிடுற? நீ இம்மாதுண்டு தானே இருக்க, நான் உன்னை டீ போட்டு தாண்டி கூப்பிடுவேன். என்னது டீ போட்டு பேசுவியா? இந்த பாருடா, டீ போட்டு பேசினா நான் எங்க அண்ணன்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, இவங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, நான் அப்படி தாண்டி பேசுவேன். நீ இப்ப உடைச்சதுக்கான காசை கொடு. ஆனா அண்ணா சாரிண்ணா, தெரியாம உடைச்சிட்டோம். என்கிட்டலாம் அவ்வளவு காசு இல்லைண்ணா. நீ எவ்வளவு தன்மையா கேக்குறல்லம்மா சாரின்னு. ஆனா அந்த பொண்ணு கேட்க மாட்டுதே. அந்த பொண்ணு சாரின்னு கேட்க சொல்ல நான் போயிடுறேன். சாரி தானே கேட்கணும், கேளுடி. அப்புறம் அந்த அண்ணன் விட்டுருவாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதெல்லாம் என்கிட்ட சாரி கேட்க முடியாதுடி. ஓ, உன்னால சாரி கேட்க முடியாதோ? நீ என்னோட பைக்கோட இண்டிகேட்டரோட காசு இப்ப எடுத்து வைக்கல, உங்க 2 பேர் மேலே கேஸ் போட்டுவேன் பாத்துக்கோ. ஆமா, இவரு நம்ம மேல கேஸ் போடுறதுக்கு பெரிய போலீஸ். நாங்க பார்க்காத போலீஸா? வாடி நம்ம போலாம். ஓய் பாப்பா, நான் யாருன்னு இன்னும் தெரியலையோ? நான் விஜய், போலீஸ், IPS. ஏண்டி, நான் தான் உங்ககிட்ட அப்பதே சொன்னேன்ல, இந்த அண்ணகிட்ட சாரி கேட்டு தொலான்னு. பாரு, இப்ப அவர் போலீஸா? எனக்கு பயமா இருக்குடி. எனக்கு என்னடி தெரியும் அவரு போலீஸ்னு? ராதா, சாரி தானே, இப்பவே இந்த அண்ணன்ட்ட கேட்டுரு. இல்லாட்டி இந்த அண்ணன் நம்மள ஜெயில பிடிச்சி போட்டுருவாரு. அப்புறம் ஸ்கூல்ல நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சரி அழாதடி, சாரி தானே, கேட்டு தொலையிரு. சாரி அங்கிள், தெரியாம உங்க வண்டி மேல கல்ல வீசிட்டேன். ஓய் என்ன அங்கிளா? என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியே தெரியுது. அப்பனா சாரி அண்ணா. ஓய் அண்ணன் நீ சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி சாரி கேட்கணும்? போலீசார், நான் பண்ணது தப்பு, சாரின்னு கேட்கணும். இவன் மூஞ்ச பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியல, புறம்போக்கு மாதிரி இருக்கான். சரி, நமக்கு ஏன் வம்பு, பேசாம சொல்லி தொலைஞ்சிருவோம். போலீஸ் சார், நான் பண்ணினது சாரி. சரி வாடி கிளம்பிடுவோம். ஓய் இப்போ எங்க போறீங்க? அதுதான் நான் சாரி கேட்டுட்டல. நான் சொல்லும் போது நீ சாரி கேட்கல, அதுக்கு பனிஷ்மெண்டா உங்க கையில எல்லாம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை கொடுத்துட்டு கிளம்புங்க. ஐயோ சாரு, எங்கிட்ட 5 பைசா கிடையாது. ஓ, உங்ககிட்ட 5 பைசா கிடையாது? அப்புறம் எதுக்கு பானிபூரி கடைக்கு நேரம் போனீங்க? அண்ணா, நாங்க பானிபூரி சாப்பிட போனோம். ஐயோ, இந்த அனிதா வேற மாட்டி விட்டுட்டால. போலீஸ்காரனா 100 வேற பிடிங்கி விட்டுருவான்னு சொல்லுவாங்க. இந்த போலீஸ்காரே நம்ம டப்பாவுல இருக்கிற 10 ரூபாயும் பிடிங்கி விட்டுருவானோ? ஓய், உன் மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு நல்லா கேட்டுடுச்சு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க காசு எடு. எடுத்து குடுத்துருவேன்டி, வம்பு வேணா. இந்த பொண்ணு உண்மையாவே நம்ம போலீஸ் நம்பிட்டு போல இருக்க. சரி, அதுகிட்ட இருக்க காசை ஆட்டைய போட்டுருவோம். இதையே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான் இந்த பிள்ளை கிட்ட.
சீக்கிரம் சீக்கிரம், எவ்வளவு நேரம்? நாங்க சாரு என்கிட்ட சில்லற காசே இல்ல, 500 ரூபா தாளு தான் இருக்கு. அடிங்க, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் 5 பைசா கூட என்கிட்ட கிடையாதுன்னு. ஃப்ராடு. சரி வா, கிட்ட வந்துட்டா. நாங்க எங்க அண்ணன் செலவுக்கு தந்த காசு நான் செலவே பண்ணாம வச்சிருந்தேன். இது உங்களுக்கு தர வேண்டியதா போச்சு, புடிங்க. ஓய் பொண்ணு, நீ என்ன அவ்வளோ பணக்காரியா? உங்க அண்ணன் செலவுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காரு. ஆமா, எங்க அண்ணன் பெரிய பணக்காரன் தான். சரி சரி, இவ்வளவு நேரம் தான் நீட்டில இருப்ப. அந்த 500 ரூபாவை கொண்டா. சரி, பாவன்றனால தான் அந்த வட்டம் நான் 500 ரூபா வாங்கியிருக்கேன். இன்னொன்னு வட்டம் பைக்க உடைச்சேன்னு வச்சுக்கோ, 5000 ரூபா வாங்காம விட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சாரு. நாங்க போட்டுமா? போங்க போங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர்ற வழியே பாருங்க. பார்வை புதுசுதான், என் பேச்சும் புதுசுதான், உன்னாலே நானும் மாறி போனேனே. கூட்டத்தில் என்னை தான் உன் கண்கள் தேடணும் என்றெல்லாம் எண்ணும் பைத்தியமானேனே. லல்லா லல்லா. இன்னும் வீட்டுக்கு போய் சேரலையா? காசு இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் பானிபூரி கடை முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் சார் என்கிட்ட தான் காசு இல்ல. இதோ என் ஃப்ரெண்டு கிட்ட சில்லற காசு இருந்துச்சு, அந்த காசுக்கு தான் நாங்க பானிபூரி சாப்பிட வந்தோம். சரி, ரொம்ப நேரம்லாம் இங்க நிக்க கூடாது, சீக்கிரமா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடணும். சரி சார், நாங்க போயிட்டோம். ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்களையே சுத்தி சுத்தி வரியா? இந்த பாரு பாப்பா, நான் போலீஸ். யாரு என்ன பண்றான்னு பாக்குறதுதான் என்னோட டியூட்டியே. இந்த 500 ரூபாய நான் அவன்கிட்ட இருந்து வாங்கட்டி என் பேர் ராதாவே இல்லடி. அண்ணா அண்ணா, உங்ககிட்ட காசு இருந்தா எனக்கு கொடுங்கண்ணா. அண்ணா. சை, இந்த பசங்க தொலை தாங்க முடியல. சிக்னலுக்கு சிக்னல் நின்னுக்கிட்டு நம்ம உயிரை தான் வாங்குறானுங்க. அண்ணா அண்ணா, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுண்ணா. உங்ககிட்ட ஏதாவது காசு இருந்தா தாங்கண்ணா, இல்லாட்டி எதுவும் சாப்பிட இருந்தாலும் தாங்க. டேய், உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. நானே இன்னும் காலையில இருந்து ஒரு பொணியும் ஆகலன்னு சங்கடத்துல இருக்கேன். இதுல இவனுக்கு வேற காசை கொடுக்கணுமா? அண்ணா அண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா. உங்ககிட்ட சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தாவது கொடுங்கண்ணா. வந்துடுறாங்க சிக்னலுக்கு காசு கேட்க. நானே கோவத்துல இருக்கடா, பேசாம போயிடு, இல்ல மூஞ்சி அடிச்சு உடச்சு போடுவேன். எதுக்கு இவன் இப்படி கடந்து பிச்சை எடுக்கணும்? பிச்சை எடுக்கிறதுக்கு பேசாம போய் சாக வேண்டியதானே. பெத்து விட்டுட்டு அவளுங்க பாட்டுக்கு போயிட்டு வாங்க. இந்த பசங்க அடுத்தவங்க உயிரை வாங்கணும்னே அழிச்சிட்டு இருப்பானுங்க. ஏய் தம்பி, இங்க வா. என்ன சார்? அந்த ஆட்டோக்காரர்கிட்ட நீ என்ன தம்பி கேட்டுக்கிட்டு இருந்தா? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, அது ரொம்ப பசிக்கு, அதான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ, பசிக்குதா தம்பி? உனக்கு யாரும் இல்லையா? இல்ல இல்ல சார். தம்பி, உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்ல இல்ல சார், நான் ஒரு அனாதை. அப்படின்னா உனக்கு நீ யாரும் இல்ல. அப்ப நீ எங்க இருக்கா தம்பி? நான் அப்புறம் ஒரு 4 பசங்க இருக்கோம். நாங்க சிக்னல்ல வர வண்டி கிட்ட எல்லாம் ஏதாவது காசு பணம் தந்தா வாங்கிப்போம், இல்லாட்டி சாப்பாடு ஏதாவது தந்தா வாங்கி சாப்பிட்டு சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, அது மூடணும்னா அங்க வெளியே படுத்து தூங்குவோம். அப்படின்னா உனக்கு நீ கேட்க யாரும் இல்ல, அப்படிதானே தம்பி? ஆமா சார். சார், இவ்வளவு பணமும் எனக்கா? ஆமா, உனக்கே தான். உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி சாப்பிடு, அப்புறம் ஜாலியா இரு. என்ன, சந்தோஷமா இரு. ரொம்ப நன்றி சார். நீங்க இங்க நாளைக்கும் வருவீங்களா? சரி போ.
எப்பா இந்த சார் எவ்வளோ காசு தந்திருக்காரு நமக்கு. இந்த காசை வச்சு நானு என் ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா வாங்கி சாப்பிடணும். டாக்டர் விஜய், ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இப்போ? என்னது டென்ஷன் ஆகுறேனா? அப்போ இங்க நடந்த விஷயத்துக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோமா டாக்டர் சிவா? இங்க நடக்கிற விஷயத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளால என்ன பண்ண முடியும்? அதானே இப்போ நம்மளால என்ன கிழிக்க முடியுது? நேத்து இந்நேரத்துக்கு உயிரோட இருந்த அந்த சின்ன பையன் இன்னைக்கு பொணமா இருக்கான். அப்போ அதுக்கு யார் காரணம்?